விசித்ரா. இப்ப நான் என்னன்னா, இப்ப எங்க காலேஜ்ல ஆல்ரெடி வந்து என்ன எல்லாருமே பயங்கரமா இப்போ பொண்ணுங்க, பசங்களா இருக்கட்டும், இப்ப ஹெச்ஓடி மொதற்கொண்டு, "ஏய் இவன் செம்ம ஆங்கர் பண்ணுவான். இந்த பையன் செம்ம டேலண்ட்." இப்படி ஒரு காலேஜ்ல ஒரு டிராகனா வாழ்ற ஒரு ஆள் நானு. அப்படி இருக்கவன் பிளாக் ஷீப் போறேன். போனா நான் என்ன சார் நான் எந்த வீடியோல நடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். நடிக்கணுமா? வந்தோனலாம் இங்க நடிக்க முடியாது. முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணணும். அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டீம்ல இருக்கணும். அப்புறம் அந்த ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக்ஸ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எடுத்துட்டு வந்து எடிட்ல உட்காந்து எடிட் ஃபாலோ பண்ணணும். காஸ்டியூம் பார்க்கணும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயம்லாம் சொல்றாங்க. நான் இதுக்கெல்லாம் வரலையே. நான் நடிக்க தானே வந்தேன். எனக்கு எப்போ மேக்கப் போடுவீங்க? நான் நடிக்க போறேன் அப்படின்றேன். தம்பி அப்படி கிடையாது. இங்க யோசிச்சு இப்ப திரும்பி பாருன்னு இப்படி கை காமிச்சா அங்க ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. இவங்கலாம் யாருன்னு நினைச்ச? உனக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க காலேஜ்ல பெரிய டானா இருந்து எல்லாம் வந்தவங்க தான். 11வது நில்லு. அதுல 11வது இடம் நிக்குது. அங்க போய் நீ நில்லு. ஐயோ! அப்ப யோசிக்கிறேன். தெரியாம வந்துட்டோமா? என்னடா இது? வந்தா அப்படியே என்ன பேர்ல இப்ப ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் முடியும்போது இங்க வருவேன். முடிஞ்சிட்டு இங்க வருவேன். இப்படியே இந்த வேலைகள்லாம் போது வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா, நான் தான் அப்படின்ற நினைச்சிட்டு நான் உள்ள வந்தேன். ஆனா வந்த பிறகு அங்க அவங்களோடலாம் பழக ஆரம்பிச்சது, நம்ம ஒண்ணுமே இல்ல. நம்மளோட திறமையானவங்க இங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நம்ம ஒண்ணுமே கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொன்னு அப்ப நான் சின்ன பையன். இப்போ காலேஜ் பையனே ஒரு 19, 20 வயசு இருக்கும். 19 வயசு இருக்கும். அங்க வந்து 30, 32 வயசுலலாம் இன்னும் அந்த ஏக்கத்தோட அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்ப நம்ம இவங்க கிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும்? இன்னொன்னு இப்ப நான் போய் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லயோ, இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ போய் கத்துக்கணும்னா, அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அது என்கிட்ட இல்ல அப்போ. இது எதுவுமே நான் கட்டாம, எதுவுமே காசு குடுக்காம, என்ன நம்பி ஒருத்தர் கேமரா தராரு. போய் எடுத்துட்டு வா. என்ன நம்பி ஒருத்தர் ஒரு 3 நாள் டைம் தராரு. ஸ்கிரிப்ட் எழுது. என்ன நம்பி எங்க அப்பாவே என்ன நடிக்க வைக்க மாட்டாரு. என்ன ஒருத்தர் நடிக்க வைக்கிறாரு ஃப்ரேம்ல. அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு? ஸோ இத ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது? மிஸ் பண்ணணும். இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்ஷன் டீம்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டீம்ல இருந்தேன். எடிட்டிங் உட்காந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த மேட்டர் எல்லாம் வந்து லிட்டரலா சொல்லணும்னா, இன்னைக்கு நான் இருக்கேன்னா, அதுக்கு எனக்கு ஒரு ஃபிலிம் ஸ்கூலா இருந்தது பிளாக் ஷீப் தான். ஸோ அங்க அது எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அங்கேயே ஃபன் பண்றோம் விளாக்ஸ்ன்னு சொல்லி நானும் விஜய் சித்து அண்ணன் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிராங்க் பண்ணிட்டு இருப்போம். அவர் ஆல்ரெடி பிராங்க் அது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீம்ல கடைசியா தான் நான் சேர்ந்தேன். ஸோ அந்த மாதிரி சேர்ந்து அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உண்டாகி நாங்க 2 பேரும் அதை தொடர்ந்து பண்ணி, ஸோ அப்படியே ஒரு கட்டமா பிளாக் ஷீப்ல எல்லாமே ஆகி, ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ பிளாக் ஷீப்ல நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது நமக்கு ஒண்ணு குடுத்தது. நம்ம அதுக்கு ஒண்ணு குடுத்தோம். பிளாக் ஷீப் வருஷத்துக்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டு பண்ணிச்சு? சிம்பிளா சொன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கான காரணமே பிளாக் ஷீப் தான் சார். நான் வந்து எதுவுமே தெரியாத பையனா போனேன். எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிக் குடுத்து என்ன வெளிய அனுப்புனது பிளாக் ஷீப் தான். பிளாக் ஷீப்லாம் இல்லன்னா நான் மேபி இன்னைக்குலாம் என்னவா இருந்திருப்பேன், என்னவா ஆயிருப்பேன்றதே எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த டைம்ல யோசிச்சுட்டேன். யூடியூப் தான் வந்து ஃபியூச்சர்ன்றது தெரிஞ்சிடுச்சு. நான் சில விஷயங்கள் ட்ரை பண்ணேன். எனக்கு அது செட் ஆகல. இப்ப யூடியூப்லயே அந்த டைம்ல ஜாம்பவானா இருக்கவங்க தான் பிளாக் ஷீப். அப்ப அவங்க கிட்ட போனா நம்ம நடிக்கலாம்னு போனா நம்ம நடிக்க விட மாட்றாங்க. என்னடா ஏதேதோ பண்ண வைக்கிறாங்கன்னு நான் வேண்டா வெறுப்பா தான் பண்ணேன். ஆனா அப்பதான் புரிஞ்சுது, அங்க ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு எடிட்ல உட்காந்து எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சாதான் நீ அத அங்க பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இது வந்து ஆனா என்னன்னா யாருமே வந்து சொல்லி தர மாட்டாங்க. இது இப்படிதான் பண்ணுங்க சொல்லி தர மாட்டாங்க. நம்ம கிட்ட குடுத்துட்டு இத பண்ணிருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப நம்மளே வந்து ஐயோ இது பண்ணியாகணுன்ற பயத்திலேயே நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இன்னொன்னு நான் நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுன்னு சொல்லி என்ன நம்பி ஒரு 50,000 குடுத்துருவாங்க. இப்ப அந்த 50,000த்துல நான் அழகா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். எனக்கு அந்த 50,000லாம் பெரிய காசு. நம்மள நம்பி யார் 50,000 தருவா? நம்மள நம்பி ஃபர்ஸ்ட் யார் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லுவா? ஆனா அவங்க சொல்றாங்களே. அப்ப இதுக்கு நம்ம கரெக்ட்டா இருக்கணும்னு அந்த இன்னைக்குன்னு இல்ல, இன்னும் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் அது என்னுடைய படமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே நல்லா வருதுன்னா, அத நான் இங்கே கத்துக்கிட்டது தான். ஸோ எதுவுமே இல்லாம இருந்த ஒரு களிமண்ண அப்படி ஒரு சிலையா மாத்துனது பிளாக் ஷீப் தான். அந்த நிறுவனத்தை நீங்க கத்துக்கிட்ட மிக முக்கியமான விஷயம், உங்கள மாற்றின விஷயம் எது? ரைட்டிங் தான் சார். ரைட்டிங். எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதான் நான் சொன்னேன், அந்த டெலிவிஷன்லலாம் பயங்கரமா அந்த ரைட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நான் எழுதுறது எல்லாமே என்னன்னா, டெலிவிஷன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுற மாரி இருந்தது. டிவி ஸ்கிரிப்ட்டா மட்டும் தான் என்னால எழுத தெரிஞ்சிருந்தது. நான் ஒரு 4 வருஷமா அதுக்கு தான் பழக்கப்பட்டிருந்தேன். எனக்கு இந்த சினிமாக்கு எழுதவே தெரியல. நான் பாட்டுக்கு இப்ப விக்கி அண்ணன் வந்து இந்த மாரிடா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்றோம். அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னா, டிவில வர மாரி போய் நான் எழுதி டிராமா மாரி எழுதி குடுத்துருவேன். இப்படி கிடையாது. சினிமாக்குன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லுவாரு. இல்ல இப்படி இருக்கணும். இது ஸ்டேஜிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிஸ்ட் வரணும், இவங்க வரணும். இப்ப இதுக்கு ஏத்த மாரி ஒண்ணு இது பண்ணணும்னு நம்ம போய் ஒண்ணு முடிச்சா இப்ப நம்ம டீச்சர் வந்து இது தப்பு, இது கரெக்ட்னு ஹோம்வொர்க் ரீரைட் அப்படின்னுவாங்கல்ல.
அந்த மாதிரி அவர் சொல்லி அனுப்புவார். திருப்பி வந்து ஒன்று. ஸோ அந்த விஷயங்களை மோல்டு பண்ணி ஒன்று வரும்போது அது வந்து சரியாக எனக்கு பண்ணி கொடுத்தது பிளாக் ஷீப் தான். ஸோ இந்த ரைட்டிங்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ரைட்டிங்கில் எதெல்லாம் ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, சினிமாவுக்கு என்ன எப்படி யோசிக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா டிவி அப்படின்னு இருந்த ஒருத்தனை சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளாக மாற்றினது அடுத்த பிளாட்ஃபார்மாக எனக்கு கொடுத்தது பிளாக் ஷீப். அங்கே நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸில் எது மிகப்பெரிய அப்ரிசியேஷன் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்? நான் வந்து அந்த டைமில் ஃபன் பண்ணுறோம் ப்ராங்க்குன்னு சொல்லி நாங்கள் ஒன்று பண்ணோம் சார். அது என்ன ரோட்டில் வந்து ப்ராங்க் பண்ணுறது தான். அப்போ வந்து அதுக்கு அந்த ப்ராங்க் ஷோக்கு நான் ஒரு 1 இயராக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு போய் ஓடி போய் வாங்கிட்டு வருது. திடீர்னு ஷூட் போயிட்டே இருக்கும்போது ஆளுங்க வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே வருவாங்க. அவங்கள தடுத்து நிப்பாட்டுறது, வராதிங்க சார், ஷூட் போ சார், ப்ளீஸ் சார். இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களுக்கு தெரியும்ல சார். அந்த மாதிரி ஒரு வேலைகள் ஒரு 1 இயராக கண்டென்ட் ஒர்க்கு இந்த இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா போகும் இப்படின்ற கண்டென்ட் ஒர்க்கு ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது அன்னைக்கு அந்த இதில் பண்ண வேண்டிய இன்னொரு ஆள் வரல. ஸோ இப்போ அவர் வரல, ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும், அப்போ தான் அந்த ஷூட்டே போகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கன்னா நான் இப்போ என்னன்னா ஐயோ என்ன பண்ணுங்க, காலம் உருவாக்கி தந்த. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது மிமிக்ரி. அது பாருங்க, எங்கேயோ நான் கற்றுக்கிட்டது. ஒரு 2 வருஷம் நான் விட்டுட்டேன், மிமிக்ரிலாம் விட்டுட்டு ரைட்டிங்கு, அசிஸ்டன்ட் டைரக்ஷன், சினிமா இதற்குள்ளே வந்துட்டேன். இப்போ திருப்பி என்னை தூங்கி இந்த மிமிக்ரி எழுப்புற மாதிரி என்னை வந்து போய் நின்னா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுன்னே நான் வந்து மிமிக்ரி பண்ணுறேன். சத்யராஜ் சார் ஆட எடவா கெட ஆடா என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் இப்படின்னு சொல்லி இந்த உள்ள மிமிக்ரி பண்ணுறேன். மிமிக்ரி பண்ணி பாகு பாகு சிவகாமி தேவி அப்படின்னு இந்த பாகுபலி விஷயத்த ஒரு ப்ராங்க்கு அதை வந்து மிமிக்ரி பண்ணுறேன். மிமிக்ரி பண்ணோன்னா அந்த எபிசோடு நல்லா ஃபன்னாக போகுது. டெலிகாஸ்ட் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் பயங்கர 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ். அப்பதான் வந்து நிறைய மக்களோட பாராட்ட ஒரே நேரத்தில் நான் பெறுறது அப்பதான். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர். ஒரு கிட்டத்தட்ட நான் ஆரம்பிச்சு என்னோட இதுல ஒரு 5வது வருஷத்துல எனக்கு வந்து கமெண்ட்ஸ் ஒரு 2000 கமெண்ட்ஸ் வருதுன்னா 1900 கமெண்ட்ஸ் என் பேரை போட்டு வருது. ஹர்ஷத் ராக்குடும் போது அதெல்லாம் படிக்கும் போது ஒரு கிறுக்குன்னு ஏறுது. அப்படியே ஏதோ என்னடா இது இப்படி இருக்குமா, இதுதான்டா இந்த போதை தான் நம்மளை இங்க வர வச்சது போல. இந்த போதைக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு நம்ம அசிங்கப்படலாம், அவமானப்படலாம். இப்போ இந்த 5 வருஷம் நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம்ல சார், அதுதான் இன்னைக்கு நமக்கு இதை கொடுத்துருக்கு. சூப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்தது. ஸோ அந்த இதுக்கு வந்து பாகுபலி கேபிஒய் பிராங்க் அதோட இது பாருங்க. ஸோ அது என்னன்னா நான் அந்த இதில் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு ஆர்டிஸ்டாக மிமிக்ரி பண்ணி தான் வரவங்க எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதுக்கு என்னடா பிராங்க்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கலக்கப்போது யார் பிராங்க்னே பேர் வச்சிட்டோம். ஸோ என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சதே கலக்கப்போது யார் பிராங்க்கு. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சதுமே கலக்கப்போது யார் பிராங்க்கு. ஸோ அப்போதான் நினைப்பேன், இதை சொல்லுவாங்க வாழ்க்கை ஒரு வட்டம், அதெல்லாம் உண்மைதான் போல, நம்ம அந்த வட்டத்தில் எங்கே இருக்கோமோ இன்னும் அப்படின்ற ஒரு ஜோன் வந்தது. ஸோ முதல்ல எனக்கு ஒரு பிரேக் த்ரூ, ஒரு மறக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸ் எனக்குமே சரி அப்படின்னா அது இன்னொன்று அன்றைக்கி அந்த நபர் வராதனால அது நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தியிருக்கோம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நடந்தது அந்த பிராங்க் தான். அது ஒரு மறக்கவே முடியாது. இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்தது சித்துவோட நீங்கள் பண்ண விளாக்ஸ். ஆமாம் சார். எங்கே உங்கள் 2 பேருக்கு அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு? அவரு வந்து எப்பவுமே ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஆள் சார், பயங்கர ஜாலியான ஆள். அவர் ஏன் மேபி எனக்கும் அவருக்குமான சிங்க் உடனே அது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் என்னை விட ஒரு 8 வயசு பெரிய ஆள் இருக்கிற ஒரு உருவமாக தான் அவரை பார்க்குறேன். அவர் அர்ஷத் தான். அவர் என்னை எப்படி பார்க்குறாருன்னா, என்னை விட 8 வயசு சின்ன ஒரு சித்துவை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா அவர் என்னை பார்க்குறாரு. அப்படி இருந்துட்டனால எங்கள் 2 பேருக்கும் இப்போ நான் ஏதாவது ஒன்று நினைக்கிறேன்னா டக்குன்னு அவரை பார்த்தே நான் புரிஞ்சுப்பேன். அவர் ஏதாவது ஒன்று நினைக்கிறாருன்னு நான் பார்த்து புரிஞ்சுப்பேன். ஓகே, இவனுக்கு தான் தேவை, இவனுக்கு தான் வரும்னு தெரிஞ்சுப்பார். அந்த பிளாக் ஷீப்பில் நாங்கள் இருக்கும்போதே நான் வந்து பிளாக் ஷீப்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு 1.5-2 வருஷம் தான். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் அங்கே ஒரு வேவ் லென்த் பயங்கரமாக செட் ஆகி நான் ஆஃபீஸ் போகிறதே அவர் பார்க்க தான், அவர் ஆஃபீஸ் வர்றதே நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், இருக்கும்போதே டீம் எல்லாரும் இருப்பாங்க, நானும் அவர் தனியாக உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், ஏதாவது எழுதிட்டு இருப்போம். தம்பி நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம்டா, அப்படி ஒன்று பண்ணலாம்டா, டக்குன்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணி ஒன்று டெவலப் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ப்ராங்க்கும் நாங்கள் பண்ணுறோம். அந்த ப்ராங்க்ல அவர் தான் என்ன உள்ளே கூப்பிட்டாரு. அந்த ப்ராங்க்ல ஒன்று பண்ணுறோம். எனக்கு அர்ஷத் கான் அப்படி இன்ட்ரடியூசிங் அர்ஷத் கான் பேர்லாம் போடுறாங்க. போட்டு அதில் ஒன்று கிடைக்குது, பயங்கரமாக இதாகிறாரு. அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நான் வந்து அதை பேசிக்கிட்டே இருப்பேன், என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணணும்.
உன் எனர்ஜியை ஒட்டு மொத்தமாக போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கே உனக்கு எது தேவை, இந்த இடத்துல இவ்வளோ பண்ணால் போதும், இங்கே இவ்வளோ பண்ணால் போதும், இங்கே இவ்வளோ பண்ணணும், இப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. அதாவது எனக்குள்ளே இருக்கிறத அந்த அன்வான்ட் கலையை மட்டும் அவர் கட் பண்ணி விட்டார். கட் பண்ணி விட்டு என்ன ஒரு ஃபைன் டியூன் பண்ணார். அது எனக்கு எடிட்டில் வந்து அவர் ஒரு தடவையும் இன்னைக்கு வரைக்குமே சரி, நாங்கள் இன்னைக்கு வரைக்குமே எங்கள் விஜய் சித்து விலாக்ஸில் ஒரு எபிசோட் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நானும் அவரும் பார்க்காம அந்த எபிசோட் அப்லோடே ஆகாது. ஒரு எபிசோட் எடுத்துகிட்டு வரும்போது 1.5 மணி நேரம் இருக்குன்னா அதை எடிட் பண்ணி நாங்கள் 20 நிமிஷத்துக்கு நாங்களே கொண்டு வந்துடுவோம். அப்புறம் தான் அது எடிட்டர்கிட்டயே போகும். ஸோ அது வந்து எப்போவுமே நம்மளோட கண்டென்ட் நம்ம பார்த்த பிறகு தான் இருக்கணும். அது சரியாக போனாலும் சரி, தப்பாக போனாலும் சரி, அது வியூஸ் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அதோடைய முழு பொறுப்பு நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படின்ற விஷயத்தெல்லாம் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை தாண்டி நாங்கள் அவர் இதுவாகவே இல்லைன்னா மற்ற எல்லாருமே அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ ஷெரீஃப் கூட இருக்கவங்க இவங்க எல்லாருமே அவர் ஏஜ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நான் வந்து எனக்குமே ஒரு 8 வருஷம் கேப். ஸோ அந்த அண்ணன் தம்பின்ற ஒரு பாண்டிங் உள்ள வந்துட்டனால மக்களுக்கும் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி தான் ஒரு அண்ணன் இருப்பான், அந்த அண்ணனை தொந்தரவு பண்ணுற தம்பி இருப்பான். இந்த நிறைய பேர் வந்து செந்தில் சார், கவுண்டமணி சாரோட வந்து நீங்கள் இந்த காலத்து அப்படி இருக்கீங்கன்னுலாம் சொன்னாங்க. எங்களுக்குலாம் அது ரொம்ப இந்த அளவுக்கு நம்மளை பார்க்குறாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஒரு பிளஸ்டு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அது பிளாக் ஷீப்பில் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் பிளாக் ஷீப்ல இருந்து வெளியே வந்து அவருமே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது, இப்போ எனக்கு எப்படின்னா அவரு விட்டு அவரு கூட இல்லைன்னா நம்ம போய் வேற என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது ஆயிடுச்சு. நம்ம அப்போ அவரு கூடயே போயிடுவோம் சொல்லி அவரு கூடயே அவரும் என்னை கூப்பிட்டாரு. நீ வந்துடுறா, நீ வந்துட்டீங்கன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஆரம்பித்தோம். அதுவுமே நாங்கள் ரொம்ப விளையாட்டாக தான் ஏன்னா எந்த தருணத்துலையுமே நமக்குள்ளே இருக்க அந்த விளையாட்டை விட்டுறவே கூடாது. அந்த விளையாட்டு தான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. விளையாட்டை ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் நாங்கள் அதெல்லாமே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து ஒரு யோசிச்சு வச்சுட்டு பேசுறதெல்லாம் கிடையாது. நம்ம நீ சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை. என்ன ஃப்ளோவில் வருதோ பேசுவோம் வா. அவர் என்ன பேசினாலும் நான் அதுலேருந்து ஒன்று எடுத்துருவேன். நான் என்ன பேசினாலும் அவர் அதுலேருந்து ஒன்று எடுத்துருவார். நான் ஏதாவது தப்பு பண்ணால் அவர் மாற்றிடுவார், அவர் தப்பு பண்ணால் நான் மாற்றிடுவேன். அது சொல்லி சில விஷயம்லாம் சொல்லி வச்சு நடக்காதுல்ல, அது அந்த இயற்கையாக ஒன்று நடக்குன்ற மாதிரி அது ஒரு நடந்த பாண்டிங். அது இதுக்குள்ள பொருளாதார தன்னிறைவு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. இப்போ ஓகே சார், உண்மையாக சொல்லணும்னா இப்போ ஓகே. அது என்னன்னா எனக்கு வந்து எங்கள் குடும்பம் என்னை நம்பி தான் அப்படின்ற சுச்சுவேஷன் எனக்கு அப்போ கிடையாது. அப்போ வந்து எங்கள் அப்பா எனக்கு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார், இது பண்ணிட்டு இருந்தாருன்றனால நான் அதனால தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒழுங்காக படிக்காமல் இப்படி போய் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. மேபி எங்கள் குடும்பம் வந்து எனக்கு இல்லை நான் படித்து வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்ற நிலைமை எனக்கு இருந்ததுன்னா என்னால் இதை பண்ணியிருக்கவே முடியாது. அந்த டைமில் எங்கள் அப்பா அவர் வேலைக்கு போனனால நான் ஒரு விளையாட்டு பையனாகவே சுற்றிட்டு இருந்தேன். சீக்கிரமாகவே எனக்கு கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் வந்துட்டனால அதுக்கப்புறம் புரிய ஆரம்பித்தோன்னே நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது, நான் போக ஆரம்பிக்கிறது, என் ஃபேமிலிக்கு இது பண்ணி இப்போ நல்லா இருக்கு. இந்த விளாக் கான்செப்ட் 2 பேரும் எப்படி அரைவானீங்க? நம்ம வந்து ஆடியன்ஸோட ரிலேட்டபிளாக இருக்கணும். ஸோ பார்க்குறவங்க எங்கள் அண்ணன் இப்படி தான் இருப்பார், என் தம்பி இப்படி தான் இருப்பான், என் ஃப்ரெண்டு இப்படி தான் இருப்பான், அப்படியே நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த டைமில் இந்த விளாகுன்றது பெரிய ஒரு இதுவாக போயிட்டு இருந்துச்சு. அது சொல்லணும், யூடியூப்க்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் விளாகோட அல்காரிதம் முடிய போகுது. அது விளாகோட எரா முடிய போகுது, இனிமேல் விளாகே யாரும் ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற ஜோனில் சொல்லிட்டு இருக்கும் போது தான் நாங்கள் விளாக ஆரம்பிக்கிறோம். ஊருக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நாங்கள் வரோம். ஆமா, என்னடா இது தீபாவளி முடியும் போது பட்டாசு வெடிக்கிறீங்க, அந்த ஜோன்ல இருந்தது. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, ஏன் இது முடிஞ்சு நீங்க வேற ஏதாவது பண்ணலாமே. இல்ல எல்லாருமே இன்னொன்னு சொன்னாங்க, எவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க விளாக், நீங்க என்ன பண்ண போறீங்க. எங்களுக்கு என்னன்னா எவ்வளோ பேர் பண்ணாலுமே அதை எங்களால புதுசா பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு நாங்க வந்து நடிக்க தேவையில்லை. நம்ம எழுதி வச்சுட்டு நீ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ எங்கள் ஆஃபீஸில் சும்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே கேமரா இல்லைன்னாலுமே நாங்கள் அப்படி தான் இருப்போம். எவனாவது ஒருத்தன் எகிரி ஓடிக்கிட்டு இருப்பான், எவனாவது ஒருத்தன் பெல்ட் அடிப்பான், புதுசாக வாங்கின ஃப்ளவர் வேஸை தட்டிச்சு உடச்சி விட்ருவானுங்க, காஃபியை மேலே கொட்டிப்பானுங்க. இப்படி ஒரு இம்ப்ராப்பரான கேங்கு தான் நாங்கள். அதனால இது லைவாகவே நம்மக்கிட்ட ஒன்று நல்லா இருக்கு, இதையே நம்ம அப்படியே எடுத்து ஏன் போடக்கூடாது. நம்ம இதுக்கு மெனக்கிட்டு ஒன்று பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம இருப்போம், அதை வீடியோ எடுத்துக்கோங்க அப்படி ஒன்று இருப்போம்னு சொல்லி அது விளையாட்ட ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்தது. அது அவங்களுக்குலாம் பயங்கரமாக பிடிக்க ஆரம்பித்து ரொம்ப பெரிய சப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க மக்கள் எல்லாருமே. அது என்றைக்குமே நம்ம மறக்கவும் கூடாது, மறக்கவும் முடியாது. அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டனால தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துலயே இருக்கோம் சார். டே 1லேயே அந்த நிகழ்ச்சி ஷூட்டப் ஆனப்போ எப்படி இருந்தது? டே 1ல் போகும்போது என்னென்னா எல்லாத்தையுமே அப்போ நாங்களே தான் ரெடி பண்ணிக்கணும். எங்களுக்குன்னு வந்து கேமராமேனுன்னு சொல்லி இப்போ தனியாக இப்போ இந்த டீமு அந்த மாதிரிலாம் கிடையாது. கேமராவே கிடையாது எங்ககிட்ட. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது கேமரா இருந்தால் வாங்குவோம், அப்படி இல்லை அவங்களும் தரலன்னா அவர் அந்த டைமில் இந்த iPhone 12 ஒரு ஃபோன் வச்சுருந்தார்.
அந்த ஃபோனில் தான் எடுப்போம். அந்த ஃபோனில் எடுத்துப்போம். அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் எடுப்பேன், நான் பேசுவேன் அவர் எடுப்பார். 2 பேரும் சேர்ந்து இப்படி எடுப்போம். அதுக்கப்புறம் எங்கள் டீமில் சூர்யான்னு சொல்லி ஒரு கேமராமேன் இருந்தார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வச்சு, அவருக்கும் கேமரானா என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் ஒரு கேமராமேன். அப்படி வச்சுக்கிட்டு வாங்க நம்ம எல்லாரும் போய் ஏதாவது ஜாலியாக ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்க ஆரம்பிச்சது. முதல்ல நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இங்கே விஜய் சித்து விலாக்ஸில் பண்ணது வந்து ஹோம் டூர் சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம் சார். ஹோம் டூர் தான் வந்து என்ன, சித்து அவருடைய வீடு, அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே ஊருக்கு போயிருப்பாங்க. போர் அடிக்கிறா, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிருப்போம். போயிட்டு அவர் வீட்டையே அலங்கோலம் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உடச்சிட்டு கிளம்பி போயிடுவோம். ஸோ இந்த ஒரு இது பண்ணோம். இது வந்து விளையாட்டா இப்போ திடீர்னு உங்கள் வீட்டில் நீங்கள் யாருமே இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக ஆரம்பித்தது. அது பயங்கர இதாகி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எங்கே போனாலும் ஹோம் டூர் மாதிரி வரவே வராது, என்ன மாதிரி கான்செப்ட்னுவாங்க. நாங்கள் யோசிப்போம், ரூம் போட்டு யோசிச்சு எழுதின கான்செப்ட் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரூமில் சும்மா உட்காந்து பேசுனதை பயங்கர கான்செப்ட்னு கொண்டாடுறாங்களே. ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷூட்டு, அந்த விஷயம் எப்போவுமே ஒரு மறக்க முடியாத இம்பேக்ட்ஸ். உங்களுக்கும் சித்துவுக்குமான கெமிஸ்ட்ரி பெருசாக வந்து அதான் அவர் பாஸு, நம்ம ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற பேசிஸ்லேயே அது இருக்காது. ஏன்னா அப்படி இருந்திருந்துன்னா அது என்றைக்கும் முடிஞ்சிருக்கும். இது அதெல்லாம் தாண்டி ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒருக்குள்ளே இருக்க ஒரு பாண்டிங். அதுக்கு ஏன்னா அவருமே அப்படி தான். அவர் வந்து இப்போ மற்றவங்க ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டர் ஒன்று, இவங்க ஒன்று, இவங்க ஒன்று, அவங்களுக்குலாம் ஒரு வேலை இருக்குன்னா அதை வந்து என்கிட்ட சொல்கிறார், நீ பார்த்துக்கடா அப்படின்னு. அவர் இல்லைன்னா நான் அதை பார்த்துப்பேன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. இன்னொன்று, நான் ஒன்று மற்றவங்க யார் எது சொல்லியுமே அவர் கேட்க மாட்டார், நான் ஒன்று சொன்னால் கேட்டுருவார். அப்படின்னா இவன் சொன்னால் சரியாக இருக்கும்னு அவருக்கு என் மேலே நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸில் அவரும் என்ன வச்சுருக்காரு, நானும் அவரை வச்சுருக்கேன். இது வந்து லைஃப் லாங். இது நான் நாளைக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணிவிட்டு அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆனாலும் சரி, நான் இந்த பக்கம் நிறைய படங்கள் பண்ணி ஏதோ ஒன்று ஆனாலும் சரி, எந்த ஒரு ஜோனுக்கு போனாலும் இந்த ஒரு அண்ணன் தம்பி அந்த ஒரு இது என்றைக்குமே மாறாது. 70 வயசில் திடீர்னு கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் ஒரு விளாக் எடுக்க சொன்னாலும் நாங்கள் அப்போயும் இப்படி தான் இருப்போம். இந்த விளாக் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனதுக்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப ரிலேட்டபிளாக இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது இவங்க எங்கள் அண்ணன் எங்கள் தம்பின்னு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த ரிலேட்டபிலிட்டி, அதை தாண்டி ஹியூமர் ஆப்வியஸாக. ஸோ ஹியூமருன்றது எவ்வளோ கொடுத்தாலும் மக்கள் வேணானே சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ மற்றவங்க இப்போ நிறைய பேர் ஃபுட் பிளாக் பண்ணுறாங்க. சாப்பாடு நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போதும்னு தோணிடும். எமோஷன், ஐயோ நான் இதுக்கு மேலே அழ விரும்பல, தலைவலிக்காங்க. ஆனால் சிரிப்புன்றது வந்து அது நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தான் கேட்போம். ஸோ அந்த ஒரு மேட்ரு யூடியூப்பில் பெருசாக கம்மியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். பெருசாக யாருமே அந்த காமெடி கண்டென்ட்லாம் பண்ணாமல் எல்லாம் அந்த நடிப்பு விஷயமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அந்த காமெடியை பண்ணுவோம், அந்த காமெடியும் ஸ்கிரிப்டடாக இல்லாமல் ரியாலிட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக இப்போ ஒருத்தர் நேர்கோட்டில் நடந்தாருன்னா அதில் ஒரு நகைச்சுவே கிடையாது. அவன் நடக்கும்போது ஒரு தடிக்கு இப்படி விழுந்தான்னா டக்குன்னு ஒரு 4 பேர் சிரிப்பாங்க. ஸோ அந்த இம்ப்ராப்பர்னான ஒரு விஷயத்துல தான் காமெடி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் நிறைய பேசுவோம். ஸோ இன்னொன்று, நாங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணல, ஆல்ரெடி காலங்காலமாக சார்லி சாப்ளின் சார்லேருந்து, கவுண்டமணி செந்தில் சார்லேருந்து, வடிவேல் சார்லேருந்து, விவேக் சார், சந்தானம் சார், அவங்க காமெடியெல்லாம் பார்த்து நம்ம ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதை இந்த காலத்து இதுக்கு அப்படி நம்ம மேட்ச் பண்ணி எப்படி ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு இதை வச்சு தான் அது பண்ணுறது. ஸோ அந்த ஒரு ஹியூமர் அண்ட் ரிலேட்டபிள் தான் இந்த ஒரு சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். டிராகன் பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? டிராகன் வந்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர் வந்து முன்னாடியே மெசேஜ் பண்ணுவார் சார். அப்படியே பார்த்துட்டு இருந்தால் ஒரு நாள் உண்மையாலே ஃபோன் பண்ணி நீங்களும் சித்துவும் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. நாங்கள் கதைலாம் கேட்கவே இல்லை சார். சரி ப்ரோ பண்ணுறோன்னு சொல்லி அக்ரிமெண்ட் வாங்கிட்டு சைன் பண்ண போனோம். அவர் உடனே இந்த படையப்பாளராக நிறுத்துங்க. டிராகன் ஷூட் நடிக்கும் போதே எனக்கு வந்து இது என்னென்னவோ எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் அதிகமாகிட்டே போகுது. இந்த சினிமா உலகத்துலேருந்து யாரெல்லாம் உங்களை பாராட்டினாங்க? எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா வந்து சிம்பு சார் கால் பண்ணார். இதை தாண்டி வந்து ஆஃப்டர் டிராகன் ரிலீஸ் ஆன பிறகு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண போனார். அது குட்டிட்டாங்க, எக்ஸ்ட்ரார்டினரி குட்டிட்டாங்க, எக்ஸ்ட்ரார்டினரி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.